சாதகம் பார்க்க வரவங்களே, எனக்கு எதிரி ரொம்ப அதிகமாக இருக்கிறாங்க. என்னால் சமாளிக்க முடியல அப்படின்னு சொல்லுவாங்க. எதிரி அப்படி சொன்னால் ஒரு லக்கணத்துக்கு 6ஆம் இடம். விபத்து கண்டம்னா 8, 3, 6, 8, 12. இப்போ இதெல்லாம் விபத்து கண்டம், சேஷன் பிரச்சனை இந்த மாதிரி சந்திக்கக்கூடிய இடம். ஒரு தனிப்பட்ட நபர் எனக்கு எதிரி வளர்ந்துக்கிட்டே இருக்கிறாங்க, எதிரி அதிகமாக இருக்கிறாங்க, இன்னைக்கு என்னால் எதிரி சமாளிக்க முடியல, பயமாக இருக்குது அப்படின்னே பேசுவாங்க. அப்போ அந்த பயமாக இருக்குன்னு பேசும்போதே அந்த சாதகத்தை அவங்க சாதகத்தில் பார்க்கணும். 6 கூடவன் என்ன இடத்துல இருக்கான்? 6 கூடவன் 3, 6, 8, 12 சேர்ந்தான்னா அந்த 6 கூடன்னு சொல்லக்கூடியதே உங்களுக்கு எதிரி. 3, 6, 8 பண்ணால் சேருபாரோட சேர்ந்து சரியில்லாதவங்களோட பழக்க வழக்கம் சேர்ந்து சரியில்லாதவங்க அவனுக்கு சொல்லிக் கொடுப்பாங்க. இதை இப்படி பண்ணுறான் இப்படி பண்ணுறான் நாங்கள் இருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி எதிரியை இன்னும் வளர்த்து தான் விடுவாங்க. ஆனால் அதே நேரத்துக்கு உங்கள் லக்கணத்துக்கு 5 கூடையவன் 9 கூடையவன் உங்கள் லக்கணத்தில் இருக்கார். அப்போ இதே பாருங்கள், உங்களோட நீங்கள் எதிரி இப்போ 3, 6 இப்போ 3, 6, 12, 8 இந்த மாதிரி 12ஆம் அந்த மாதிரி அதிபதியோட இப்போ உங்கள் லக்கணாதிபதி போகனா உங்களுக்கு எதிரி தானாக வந்துகிட்டே இருப்பாங்க. எதிரி தானாக வருவாங்க. 6 கூடை உங்கள் லக்கணத்துக்கு வந்துட்டான்னா கண்டிப்பாக உங்களுக்கு தெரியாமல் உங்கள் கூடவே எதிரி இருப்பாங்க. நீங்கள் ஒரு பார்ட்னர், ஃபைனான்ஸ் பார்ட்னர் வச்சுக்கிறீங்க, பார்ட்னராக ஒன்று தொழில் பண்ணுறீங்க, ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படின்னா 6 கூடை உங்கள் லக்கணத்தில் உங்கள் லக்கணத்துக்கு அந்த சாதகரோட அடுத்த நபர் உங்கள் ஃபைனான்ஸ் பார்ட்னர் 10 பேர் இருப்பாங்க. அவங்களுடைய சாதத்தை நீங்கள் கம்பேர் பண்ணி பாருங்கள். அப்போ உங்கள் லக்கணத்துக்கு 6 கூடை உங்கள் லக்கணத்தில் உட்காந்துருக்காரு அப்படின்னு கேட்டேன்னா கண்டிப்பாக உங்களுக்கு எதிரி நிறைய இருக்குது. அதனுடைய திசை புத்தி வந்திருக்கா நம்ம எதை பார்க்கணும். அந்த 6 கூடை திசை வந்திருக்கா, ஏற்கனவே முடிஞ்சுதா, வரப்போகுதா? அப்போ அந்த 6 கூடையனோட திசை முடிஞ்சுது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. புத்தி வர காலத்தில் அந்த புத்தி வந்துகிட்டே தான் இருக்கும். அந்த சூட்சம் வர காலத்தில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். ஏன்னா 6ஆம் இடங்கிறது நோய், கடன், எதிரி, வம்பு, வழக்கு, பிரச்சனை சிக்கலை கொண்டு கொடுத்துருவாங்க. அப்போ உங்கள் சாதத்தை நீங்கள் பாருங்கள், பார்ட்னர் சேர்த்துக்கிறதுக்கும் பாருங்கள். என்னங்க இப்போ லக்கணத்துக்கு பார்ட்னர் ஒரு சாதகரம் வருதுங்க, ஒரு பொண்ணோட ஒரு ஆணும் பொண்ணும் சேர்த்து வைக்கிறோம். அப்போ உங்களுடைய லக்கணத்துக்கு 3, 6, 8, 12 லக்கணமாக உங்களுடைய சாதகரை உங்கள் மனைவியை சேர்த்திக்க முடியாது. கணவராக இருந்தாலும் சரி, மனைவியாக இருந்தாலும் அதை சேர்த்தக்கூடாது. அப்படி சேர்த்துனீங்கன்னா பிரச்சனை தான். ஏன்னா எதிரியை நீங்கள் வீட்டுக்குள்ளேயே வளர்த்துறீங்க, எதிரிக்கு சாப்பாடு ஓட்டு வளர்த்துறீங்க, எதிரிக்கு என்னத்தை வேணாலும் என்னன்னா எவ்வளோ ஹெல்ப் பண்ணி நீங்கள் அவங்கள வளர்த்திட்டு இருக்கிறீங்கன்னு அர்த்தம். அதை நீங்கள் இப்போ என்ன பார்த்துங்க. ரெண்டாவது உங்களுக்கு எதிரி, இப்போ எதிரி நம்ம செய்யணும் அப்படின்னா நீங்கள் உங்களுக்கு பயம் இருக்குது, எதிரி எனக்கு அதிகமாக இருக்கிறாங்கன்னு பயம் உங்களுக்கு இருக்குது. இருந்தாலும் உங்களுடைய 6ஆம் இடம் சொல்லக்கூடியது எதிரி. அப்போ இதே 6ஆம் இடங்கிறது எதிரி. அப்போ இதே நேரத்துக்கு உங்களுக்கு 6 கூடையவன் லக்கணத்தில் இருந்தாலோ இப்போ அந்த அது சண்டை, அதாவது 6 கூடை லக்கணத்துக்கு வந்தால் சண்டை தானாக தேடி வரும், பிரச்சனை தானாக தேடி வரும். கடன் நீங்கள் போய் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை, கடன் தானாக வீடு சேரி வந்துடும். இதுதான் மெயின். இல்லை லக்கணாதிபதி 6க்கு போய்ட்டு நீங்கள் ஃபைனான்ஸாக போய் அமௌண்ட்டு கடன் வாங்குற மாதிரி சூழ்நிலை கொடுத்து போய் கட்டாமல் இருக்கிறதுங்கிறது மறுபடியும் அந்த திசை புத்தி அடுத்தடுத்து வரக்கூடிய அந்த சுத்தம் பார்த்தா நீங்கள் ஃபைனான்ஸ் பாக்கி கட்டிடுவீங்களா, வட்டி கட்டிடுவீங்களா அப்படின்னு சொல்ல முடியும். இதை நீங்கள் கவனமாக பார்த்துக்கணும். அப்போ இதே நேரத்துக்கு லக்கணாதிபதி 5ல் இருக்கார், 9ல் இருக்கார். அப்போ பாருங்க 9ல் இருக்கார். உங்களுக்கு லக்கணாதிபதி சொல்லக்கூடாது, உங்களை லக்கணாதிபதியை 3 கூடையும் பார்க்குறாரு, 4 கூடையும் பார்க்குறாரு, 5 கூடையவன், 9 கூடையவன், 11 கூடையும் பார்த்தா உங்களுக்கு 1000 பேர் எதிரி இருப்பாங்க. ஆனால் உங்களை ஒன்றுமே பண்ண முடியாது. அவங்கள பயங்கரமாக உங்களை பிளான் போட்டு இப்படி தட்டணும் அப்படி தட்டணும் ஓகே பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஆனால் அந்த பிளான்லாம் அவனுக்கு மிஸ் ஆகிடும். அவனே பார்ப்பான், இவர் ஏதோ ஒரு வேலைப்பாடு பண்ணிகிட்டு இருக்காருப்பா, இவரை எதுவுமே பண்ண முடியல அப்படிங்கிற சூழ்நிலை அந்த எதிரி சொல்லுவாங்க. எதிரியை எதிர்த்துறதுக்கு லக்கணாதிபதி 1, 5, 9ல் இருக்கலாம், குரு சுக்கிரன் பார்வை இருக்கலாம். அதே நேரத்துக்கு இப்படி இருந்தால் எதிரி உங்களை ஒன்றுமே பண்ண முடியாது. எதிரி உங்களை ஒன்றும் பண்ண முடியாது. வாழ்க வளமுடன், வாழ்த்துக்கள். என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பண்ண ஆன் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். என்னுடைய ஃபோன் நம்பர் 95 14 77 10 74. வாழ்க வளமுடன்.